எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். விடிய காலம் ஒரு 5 மணிக்கு ட்ரோன் வெடிக்கிற சவுண்டு, சைரன் சவுண்டு. நிம்மதியாக யாரும் தூங்கியிருக்க மாட்டாங்க. அதுவும் நான் இருக்கிற இந்த ஜாரால் ரொம்ப அதிகமாகவே சத்தம், ரொம்ப அதிகமாகவே அந்த வெடி சத்தம். இப்போ தூக்கத்துலேருந்து டப்புக்குன்னு எழுந்திச்சிட்டேன். அடுத்து நேற்று மட்டும் இந்த ஈரான் 9 கண்ட்ரிக்கு மேலே ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்கு. அந்த ஏவுகணைகளும் அனுப்பியிருக்கு. என் மனசில் ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ ஈரான் இந்த மற்ற கல்ஃப் கண்ட்ரிகள் எல்லோரும் அடிக்குது. பதிலுக்கு இவங்க தடுக்கிறாங்களே ஒழிய இவங்க லான்ச் பண்ணி அந்த நாட்டை அடிக்கலை. அதேமாரி இந்த நாடும் அவங்கள அடித்தாங்கன்னா ஈரான், இந்த குவைத், சவுதி, இந்த துபாய், கத்தார் அதுமாரி சண்டை இன்னும் பெருசாக ஆயிடுச்சுன்னா இந்த முஸ்லீம் நாடுக்குள்ளே அடிச்சுன்னு மாற்றிக்க மாட்டாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே? என்ன பண்ணுறது? ஈரானுக்கு என்ன கோவம்னா, என்ன ஒரு முஸ்லீம் நாடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிக்குது, நீங்கள் யாரும் பங்காளிங்க யாரும் என் பக்கம் நிற்கலையேன்னு ஈரானுக்கு கோவம். இந்த மற்ற நாடுகளும் அவன் ஒன்று அடித்தானா நீ ஏன் எங்கள் நாட்டு மேலே அடிக்கன்னு மற்ற நாடுங்களுக்கு கோவம். இது எப்போ முடியும்னு தெரியல. இருக்கட்டும். ஆனால் இந்த குவைத்தில் எல்லோரும் ஒத்துமையாக பாதுகாத்துன்னு இருக்காங்க. அதை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த குவைத் கவர்மெண்ட்டு இந்த பெண்கள் போலீஸ் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாரி நம் நாட்டுக்காக அனைவரும் சேர்ந்து பாதுகாப்போம் அப்படின்ற மாரி ஒரு டேக்லைன் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு எதனா தகவல் வருதா இல்லை வேலை வருதான்ட்டு கத்தா 4க்கு போயிட்டு மிஸ்டு கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கத்தா 4க்கு போக சொன்னாலே எனக்கு தெரிஞ்சு ஸ்வீட்டு தான் வாங்கினார் சொல்லுவாங்க. அந்த கீமார்ட் இல்லைனா அந்த பன்னில் இந்த பன்னு மாரி ஸ்டப் பண்ணி வரும், அது வாங்கினார் சொல்லுவாங்க. இப்போ வாங்கினார்லாம். இன்றைக்கான தகவல் உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் மற்றும் அவர் பல்வேறு பகுதிகளில் இந்த முன்னேற்றங்கள் சம்மந்தப்பட்ட பல ஆய்வு நடத்தியிருக்காரு உயர் அதிகாரிகள் கூட. அதுக்கான வீடியோ தான் இது. சரி, கத்தா 4க்கு வந்தாச்சு. இப்போ மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம். வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. நான் கத்தா 4ல் போய் அதுக்கு முன்னாடி பேசுகிறது சரியாக புரியலன்னா சாரி, ஏன்னா தொண்டை சுத்தமாக பேச முடியல. கத்தா 4ல் போய் அந்த ஸ்வீட் ஆயினன்ட்டு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிவிட்டுருக்காங்க. இதை நான் சாப்பிடல, கூடுகிற டிரைவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இருமல் ரொம்ப அதிகமாகுது. அந்த ஸ்வீட் சாப்பிட்டா இன்னும் அதிகமாகிடும். அப்புறம் ஃபார்மசியில் போய் இந்த சிரப் வாங்கின்னு வந்தேன். ஏதோ ட்ராமில்லியனோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கு. இது 800 பில்ஸ் இரும்புக்கு நல்லதுன்ட்டு, சாரி இரும்பலுக்கு நல்லதுன்ட்டு சொன்னாங்க அந்த ஃபார்மசியில். 800 பில்ஸ் கொடுத்து வாங்கின்னு வந்தேன். ஆனால் இது குடிச்சிட்டா டிரைவிங் பண்ணக்கூடாது, தூக்கம் செம்மையாக வரும், குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வாங்கின்னு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த இருமலால் அவஸ்தைப்பட்டுனுக்கிறேன் நான். எவ்வளோ அவஸ்தைப்பட்டாலும் திரும்ப அதே அந்த ஐஸ் வாட்ரு டெய்லி காலையில் தலை குளிக்கிறது அது பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது மாற்ற முடியாது. தகவலும் எதுவும் வரல. நானும் போய் இன்ஸ்டாகிராம்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஏதாவது தகவல் இதாக கூட ஷேர் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வீடியோவே சரியாக மேக் பண்ணல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை வருது, எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்காவது உடம்பு நல்லா ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.